அக்டோபர் 6, 2025 உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய் மீதான செருப்பு வீச்சு தாக்குதல் நடத்தியவன் ராகேஷ் கிஷோர் என்கிற RSS தொண்டன். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியின் மீதான வெறி தாக்குதல் இந்திய ஜனநாயகம், இந்திய இறையாண்மை மற்றும் இந்திய மக்களின் மனசாட்சி மீதான தாக்குதல் என உலக பத்திரிகைகளும் உலக தலைவர்களும் கடும் கண்டனம் தெரிவித்தனர். மனிதமற்ற அந்த கொடும் செயலை இந்திய ஜனநாயக ஆளுமைகள் கடுமையாக கண்டித்தார்கள். PR கவாய் மீதான தாக்குதலை கண்டித்து இந்தியாவின் எந்த கட்சியும் போராட்டங்களை அறிவிக்காத நிலையில் தாக்குதல் நடந்த அடுத்த நாளே அக்டோபர் 7 கண்டன ஆர்ப்பாட்டத்தை அறிவித்தார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் முனைவர் திருமாவளவன் அவர்கள். சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் ஆயிரக்கணக்கான வழக்கறிஞர்கள் கூடும் போராட்டத்தில் திருமாவளவன் அவர்கள் கண்டன உரையாற்றினார். PR கவாய் மீதான தாக்குதல் தேசம் முழுவதும் தீயாய் பரவும். அது பாஜகவின் மதவெறியை, சாதி வெறியை தோலுரித்துவிடும். எதிர்வரும் பீகார் உள்ளிட்ட சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய பின்னடைவை உருவாக்கும் என பாஜக தலைமை யோசித்துக் கொண்டிருந்த நிலையில் திருமாவளவன் தலைமையில் நடைபெறவிருக்கும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை சீர்குலைக்கும் பொறுப்பை தான் செய்வதாக பாஜக தலைமைக்கு தகவல் அனுப்புகிறார் அண்ணாமலை. சீர்குலைக்கும் பொறுப்பை அண்ணாமலை எடுத்துக் கொண்டதற்கான காரணம், தமிழக பாஜக தலைவராக இருந்தபோது தலைமை பதவியை பயன்படுத்தி அண்ணாமலை அடித்த கோடிக்கணக்கான கொள்ளைகளால் பாஜக தலைமை அண்ணாமலையை தலைமை பதவியிலிருந்து தூக்கி எறிந்ததோடு கட்சியில் இருந்தும் ஓரங்கட்டப்பட்டு ஒதுக்கப்பட்டிருந்தார். PR கவாய் மீதான தாக்குதலை கண்டிக்கும் திருமாவளவனின் கண்டன ஆர்ப்பாட்டத்தை சீர்குலைத்தால் அல்லது மடைமாற்றினார் தன்னை ஓரங்கட்டி ஒதுக்கி வைத்திருக்கும் பாஜக தலைமையின் அனுதாபத்தையும் ஏதாவது ஒரு பதவியையும் பெறலாம் என்பதற்காகவே ஆர்ப்பாட்டத்தை சீர்குலைக்கும் சதி செயலை இறங்கினார் அண்ணாமலை. தன் சூழ்ச்சி அரசியலுக்கும் வெற்றி விளம்பரங்களுக்கும் உதவிகரமாக இருக்கும் பாலிமர் தொலைக்காட்சியின் நிறுவனர் கல்யாண சுந்தரம் மற்றும் அவரின் மகன் வருண் கல்யாண சுந்தரம் ஆகியோரோடு சதி செயலின் ஆலோசனையில் ஈடுபட்டார் அண்ணாமலை. சென்னை ECR பங்களாவில் நடைபெற்ற சதி ஆலோசனையில் ரவுடி ராஜீவ்காந்தி தலைமையில் தாக்குதல் குழுவும் அதை படம் பிடிக்க பாலிமர் தொலைக்காட்சி குழுவினரும் நியமிக்கப்பட்டார்கள். அக்டோபர் 7 திருமாவளவன் அவர்களால் திட்டமிடப்பட்ட கண்டன ஆர்ப்பாட்டம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தை சீர்குலைக்கும் எண்ணத்தோடு ஆர்ப்பாட்ட களத்தில் காத்திருந்த ரவுடி ராஜீவ்காந்தியின் சதி திட்டம் தோல்வியில் முடிந்தது. காரணம், ஆயிரக்கணக்கில் தன்னெழுச்சியாய் திரண்டிருந்த வழக்கறிஞர்கள் மற்றும் பலத்த காவல்துறையின் பாதுகாப்பை மீறி சதி செயலை அவர்களால் அரங்கேற்ற முடியவில்லை. அண்ணாமலையிடமும் பாலிமர் கல்யாண சுந்தரத்திடமும் வாங்கிய காசிற்கு எதையாவது செய்தாக வேண்டும் என்ற எண்ணத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் முடிந்து அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்லும் திருமாவளவன் மீது தாக்குதல் நடத்தியாக வேண்டும் என்ற எண்ணத்தில் நிர்பந்தத்தில் திருமாவளவன் வரும் பாதையில் ரவுடி ராஜீவ் காந்தியும் கையடக்க கோப்ரா கேமராக்களோடும் பாலிமர் நிறுவன படப்பிடிப்பு குழுவினரும் காத்திருந்தார்கள். திருமாவளவன் அவர்களின் காரை தன் ஸ்கூட்டரை வைத்து வழிமறித்தான் ரவுடி ராஜீவ் காந்தி. காருக்குள் அமர்ந்திருந்த திருமாவளவன் மீது தாக்குதல் நடத்தும் எண்ணத்தோடு பாய்ந்தான் ரவுடி ராஜீவ் காந்தி. விபரீதத்தை உணர்ந்த திருமாவளவனின் பாதுகாப்பு காவலர்களும் VCK கட்சியினரும் அவனை மடக்கி பிடித்தார்கள். தீட்டிய சதி செயல்களை 2 இடத்திலும் நடத்தாத ரவுடி ராஜீவ் காந்தியை தள்ளியதும் விரட்டியதும் அவனோடு வந்தவர்களே தவிர வேறு யாரும் அல்ல. திருமாவளவனை பாதுகாக்கும் பொறுப்பில் ஈடுபட்ட VCK கட்சியினர் ராஜீவ் காந்தியை தாக்கினார்கள் என்ற பொய் செய்தியை பரப்பியது பாலிமர் தொலைக்காட்சி. நடந்தவைகளை படம் பிடித்தது யார் என்ற கேள்வி எல்லோராலும் எழுப்பப்பட்ட நிலையில் அந்த புதிரும் அவிழ்ந்து விட்டது. காவிச்சட்டை அணிந்திருக்கும் அந்த நபர்தான் கோப்ரா கேமராவில் படம் பிடித்ததும் அடுத்த 5 நிமிடத்தில் வாட்ஸ்அப் வழியாக பாலிமர் தொலைக்காட்சிக்கு அனுப்பியதும். திருமாவளவன் மீது தாக்குதல் நடைபெற்ற அடுத்த 20 நிமிடத்தில் அண்ணாமலை, ராஜா, நயினார் நாகேந்திரன் போன்றோர் கண்டன அறிக்கையை கொடுக்கிறார்கள் என்றால் இது திட்டமிடப்பட்ட சதி என்பது
புலனாகிறது. PR கவாய் மீதான செருப்படி தாக்குதலை மடைமாற்றும் முயற்சி ஒருபுறம், கோடிக்கணக்கான கொள்ளைகளால் பாஜகவில் உருக்குலைந்து போன தன் பெயரை மீட்டெடுப்பதற்காக அண்ணாமலையின் நேரடியான தூண்டுதல் ஒருபுறம், 400 கோடி கடன்களால் தள்ளாடி கொண்டிருக்கும் பாலிமர் தொலைக்காட்சிக்கு இதன் மூலம் பாஜகவின் அனுசரணை பார்வை படும் என்கிற கல்யாண சுந்தரத்தின் சுய லாபம் ஒருபுறம், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்களுக்குள் சாதிய மோதல்களை உருவாக்கி எதிர்வரும் பார் கவுன்சில் தேர்தலில் வெற்றி பெறலாம் என்கிற சாதியவாதிகளின் திட்டம் ஒருபுறம், திருமாவளவன் மீதான இந்த கொலைவெறி தாக்குதல் தமிழக காவல்துறைக்கும் நீதிமன்றங்களுக்கும் ஜனநாயகத்திற்கும் விடப்பட்ட சவாலாகவே பார்க்கிறது தமிழ் சமூகம். நீதி என்ன செய்ய போகிறது? நடுநிலை தவறாத சென்டர் பாயிண்ட்.